Back children, this is the 11th physics unit 5 motion of the system of the particles and rigid bodies. Last class we என்ன பார்த்தோம்னா center of the massல the two masses in the x axis m1 m2 at in x axis x1 x2 distance இருந்துச்சு. அதில் வந்து ஆரிஜின் எந்த பக்கம் போகுதுன்றதை வச்சு அதோட ரிலேஷனை கொண்டு வந்தோம். the summation of the masses எந்த அந்த ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். xcm equal to summation of mi xi divided by mன்றத இதை வச்சு நம்ம பார்த்துருப்போம். எப்படி பார்த்துருப்போம்னா xcm equal to m1 x1 plus m2 x2 by m1 plus m1 plus m2. ஏன்னா அங்கே ரெண்டு ஆப்ஜெக்ட் தான் இருந்து நம்ம பார்த்தோம். சரி, இங்கே என்னென்னா சென்டர் ஆஃப் த மாஸ் ஆஃப் த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ்னா இங்கே பாருங்கள், இப்போ இது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கேன், இது ஒரு ஆக்சிஸ். ஒரு பல்க் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், சொல்கிறாங்க பாருங்கள், இஃப் த மாஸ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் பல்க் ஆப்ஜெக்ட். ஒரு மாஸ் யூனிஃபார்மில் ஒரு பல்க் ஆப்ஜெக்டில் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 2 கிலோகிராம்னு வச்சுக்கோங்க ஒரு மாஸு. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே யூனிஃபார்மாக சேம் டிஸ்டன்ஸில் 2 கிலோகிராம் 3 கிலோகிராம் 4 கிராம் இந்த மாதிரி 1.5 1. இந்த மாதிரி சில மாஸில் என்ன பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். கவனிங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். நிறைய இருக்குது, ஏன்னா அது ஒரு பல்க் ஆப்ஜெக்ட், பெரிய ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாஸ்னுடைய சேஞ்ச் இன் மாஸ், ஸ்மால் மாஸ். சேஞ்ச் இன் மாஸ்னாலே ஒரு சின்ன மாஸ் தான் அது. ஏன்னா நிறைய பல்க், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு திரும்ப சொல்கிறேன், அந்த சாக் பீஸ்க்கே வரேன். so many particles are fused with together, உங்களுக்கே தெரியும். அதில் இந்த ஒவ்வொரு பார்ட்டிகள் ஒட்டிக்கிட்டு இருக்குது, நம்மளால் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் there is a distance between each and every particle, depends upon the atom, depends upon the electron fused with another atom. ஸோ இந்த குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் அந்த பார்ட்டிக்கல், உங்களுக்கு தெரியும். காம்பவுண்டு ஆர் கெமிக்கல்ஸ் சாரி மாலிகூல்ஸு சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இதில் ஒன்றுத்தில் எவ்வளோ சார் இருக்குன்னா, ஒன்றுத்தில் கம்மியாக இருக்கும், ஒன்றுத்தில் அதிகமாக, டிபெண்ட்ஸ் அப்பான் த மாஸ் நம்பர். இப்போ பாருங்கள், அவங்க சொல்கிறது என்னென்னா, இஃப் த மாஸ் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த பல்க் ஆப்ஜெக்ட். அப்போது ஒரு பெரிய ஒரு பொருளை எடுத்து அது என்ன பண்ணுறோம், தனித்தனியாக பிரிக்கணும். பல்க் ஆப்ஜெக்ட்டு தனித்தனியாக பிரித்து அதை என்ன பண்ணுறோம், லெவல் பண்ணுறோம். அப்போது அந்த டெல்லியம்னா என்னென்னா சேஞ்ச் இன் மாஸ். அதாவது ஏகப்பட்ட ஆப்ஜெக்ட் இருக்குது அதில். அதாவது ஒரு பல்க் ஆப்ஜெக்டில் ஏகப்பட்ட சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அந்த சின்ன சின்ன ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ் தேர் இஸ் ஏ டிஃப்ரென்ஸ் இன் மாஸில் டிஃப்ரெண்ட் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அப்போ ஒன்றுத்துக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த டிஃப்ரென்ஸ் தான் டெல்லியம். அது ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட். அது என்ன சொல்கிறது, எப்படி சொன்னால் ஸ்மால் மாஸ், குறைந்த மாஸ் அது. ஏன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த பார்ட்டிகல் சைஸ். ஓகே, அடுத்தது தட் கேன் பி ட்ரீட்டட் அஸ் ஏ பாயிண்ட் மாஸ். இதை சொல்ல பாருங்க, ஒரு புள்ளியினுடைய நிறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால், எப்படி சார் அது ஒரு பொருள்னு சொல்லிட்டு இப்போ புள்ளின்னு சொல்கிறீங்க சார் அப்படின்னா, கவனிங்க, இது ஒரு எக்ஸாக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இது வச்சிங்கன்னா, இங்கே ஏகப்பட்ட மாஸ் இருக்குது. சார் ஏகப்பட்ட மாஸ்னாலே ஆப்ஜெக்ட் தான். நம்ம ஒன்றுத்துக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டோம். இப்போ பாயிண்ட் மாஸ் சொல்லும்போது இந்த ஒரு பார்ட்டிகளை தான் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. சின்ன சின்ன பார்ட்டிகள்ன்றதுனால அது ஒரு சின்ன பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் என்னையா மாசு, இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ மாசு, இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ மாசு. நான் கொஞ்சம் இடையிடையே போடுறேன், பட் அது ஒன்றா ரொம்ப கிட்ட சராசரியாக அடுக்கி வச்சுருப்பாங்க. நம்ம லாஸ்ட்டில் என்ன பார்த்தோன்னா, இங்கே ஒரு மாசு m1 இருந்தது, இங்கே ஒரு மாசு m2 இருந்தது. அதில் சென்ட்ரு என்னன்னு பார்த்தோம் இல்லையா. அதில் என்ன, அதில் வந்து இந்த xcm எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம், ஞாபகம் நினைக்கிறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாங்க நிறைய பார்ட்டிகள் ஒன்றுத்துக்கு நடுவில் சென்டர் ஆஃப் த மாஸ் இருக்கும், ஒன்றுத்துக்கு நடுவில் இருக்கும். அப்போ மொத்த சம்மேஷனும் இங்கே கொண்டாடணும். மொத்த சம்மேஷன் பாருங்க, அந்த பாயிண்ட் மாஸ் அண்டு சம்மேஷன் கேன் பி டன் டு அப்டைன் த எக்ஸ்பிரஷன். அனைத்தும் கூடுதல் கொண்டு வரணும். ஏன்னா அதில் இருக்கிறது பல்க் ஆப்ஜெக்ட்டு, ஒரே ஆப்ஜெக்ட். ஏன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டோ இல்லை டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோ எதுவுமே அதில் கொடுக்கல. ஸோ அந்த பல்க் ஆப்ஜெக்டில் அது கண்டிப்பாக அதனுடைய பாண்டிங்கில் அதனுடைய வரிசையில் தான் அது இருக்கும்.
நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சின்ன சின்ன பார்ட்டிகளாக வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வைக்கும்போது ஒன்றுத்துக்கு ஒரு மாசு, ஒன்றுத்துக்கு ஒரு டிஸ்டன்ஸு. இன்னமும் விளக்கமாக சொல்லணும், இது பெருசாக போடாதுன்னு தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு 3 மட்டும் எடுத்துக்கிறாங்க பாருங்கள், இந்த இங்கே போடுறாங்க. இது ஒரு இதுன்னு வச்சிங்கன்னா இதில் இப்படி பிரிக்கிறாங்க, 2 3 இந்த மாதிரி பிரிக்கிறேன். ஒரு 5 எடுத்து வச்சு, இது M1, இது M2, இது M3, இது M4, இது M5, இந்த மாதிரி போயிட்டே இருக்குது மாஸ். அப்போ இதுக்கு மொத்தமாக சென்டர் ஆஃப் த மாஸ் எங்கே சார் இருக்குன்னா சம்மேஷன் ஆஃப் த மாஸ் தான் சென்டர் ஆஃப் த மாஸ். அங்கே 2 மாதத்துக்கான சென்ட்ரு, இங்கே 5 மாதத்துக்கான சென்ட்ரு எது? இதுதான் 5 மாதத்துக்கான சென்ட்ரு. அப்புறம் ஹவு டு கால்குலேட் த எக்ஸிஎம், தட் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் எப்படி நம்ம மொத்த இது எப்படி கால்குலேட் பண்ணுறது, சென்டர் ஆஃப் த மாஸ் எப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா summation can be done to obtain the expression for the coordinates of the center of the mass. Center of the mass உடைய coordination means நமக்கு தெரியும், இது ஒரு coordinates, x axis is ஒரு coordinates நமக்கு தெரியும். ஸோ அந்த கோஆர்டினேட்ஸில் எவ்வளவு பல்க் ஆப்ஜெக்ட் வந்து பிரித்து வச்சுருக்காங்களோ அந்த மொத்த ஆப்ஜெக்டினுடைய கூடுதல் தான் இந்த சென்டர் ஆஃப் த மாஸ். இதான் விஷயம். நீங்கள் நம்ம வந்து இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒய் ஆக்சிஸ் இருக்குது, இசட் ஆக்சிஸ் இருக்குது, எங்கே வேணாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்போ ஒய் ஆக்சிஸ் வந்து நம்ம எக்ஸ்னு வந்துருப்போம். இப்போ அது ஒன்றுத்துக்கு தனித்தனியாக நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வர போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இது எக்ஸ் ஆக்சிஸு, அதேமாரி இந்த ஒய் ஆக்சிஸ் பாருங்கள், அதேமாரி இசட் ஆக்சிஸ் பாருங்கள், இங்கே கூட M1 M2 போகக்கூடாதா? எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். எங்கே வச்சாலும் இட் ஹேஸ் த சென்டர் ஆஃப் த மாஸ். அப்போது இது ஒரு பந்து, இந்த பாருங்க, அல்லது இது ஒரு பெரிய மரக்கட்டம்னு வச்சுங்களேன், இது ஒரு டேபிள்னு வச்சுங்க, ரெக்டாங்குலர் உட்டன் பாக்ஸ்னு வச்சுங்க. இந்த பாக்ஸில் இது எல்லாமே குரூப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். இந்த பாக்ஸ் எல்லாமே குரூப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், ஏகப்பட்ட பார்ட்டிகல்ஸ் இருக்குது உள்ள, சரியா? இப்போ இந்த பாக்ஸை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி தூக்க போகிறோம். யூ வாண்ட் டு கிவ் த ஃபோர்ஸ் டு த ஆப்ஜெக்ட். அப்படி இருக்கும்போது எங்கே நீ கொடுப்ப? இந்த சென்டர் பிளேஸில் தான் கொடுப்பேன். ஏன்னா நம்ம இதை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்போ சென்டர் பிளேஸில் கொடுக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், இந்த ஆப்ஜெக்டை மேலே தூக்கலாம், இல்லை கீழே அமுக்கலாம். சென்டரில் இருந்தால் நம்ம எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ஏன் சார் திடீர்னு இந்த கான்செப்ட் சொல்கிறேன்? நீங்கள் சென்டர் ஆஃப் த மாஸ் எங்கே கொடுக்கணும்னு கேட்குறது தான் நான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த சிஸ்டமில் ஏகப்பட்ட பார்ட்டிகல் நிறையவே இருக்குது, மொத்த பல்க்கு சிஸ்டம். இந்த பல்க்கு சிஸ்டத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபோர்ஸ் கொடுத்து தூக்க போகிறோம். அப்புறம் எங்கடா அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறது பார்த்தா சென்டர் ஆஃப் த மாஸ் தான். அதை தான் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும், மாற்றி கொடுத்துக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோன்னா இது பாருங்கள், இது படுத்துங்குதா, இது எக்ஸ் ஆக்சிஸ் சைடில் இருக்குது, இன்னொன்று இந்த பக்கம் இருக்குதா ஒய் ஆக்சிஸ் சைடு, இப்படி இருக்குதா இசட் ஆக்சிஸ் சைடு. அப்போ அதுக்கு எப்படி சார் நம்ம சென்டர் ஆஃப் த மாஸ் கொடுக்குறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு மையப்பகுதி ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்கள், இந்த ஃபார்மேட்டை நீங்கள் இப்போ இது பண்ணிடணும். இதுதான் இந்த ஃபார்மேட்டு, எல்லாம் பாருங்கள், சம்மேஷன் ஆஃப் எம்ஐ எக்ஸ்ஐ பை எம், இதான ஃபார்முலா. இப்போ வந்து மாஸ் என்ன, அந்த மாஸ் எப்படி இருக்கும்? எல்லாத்தினுடைய மாஸினுடைய கூடுதல், அந்த எல்லாத்தினுடைய சின்ன மாஸ் அது பிரிக்கும்போது சின்ன மாஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், பிரிக்கிறோம். அடுத்து டிஃப்ரென்ஷியேட்டுக்கான ஈக்குவேஷன் கொண்டு போகிறோம், அது பிரிக்கிறோம் சின்ன மாஸ். அப்போ சின்ன மாஸ் சொன்ன மாதிரி அதோட டெல்லியம் நம்ம எடுத்துக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. டெல்லியம்னு என்ன சொன்னால் இட் த பாயிண்ட் மாசு, இட் த ஸ்மால் மாசு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ என்னென்னா, இப்போ எக்ஸ் ஆக்சிஸுக்கு எக்ஸிஎம் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் டெல் எம்ஐ எக்ஸ்ஐ டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் டெல் எம்ஐ. இந்த சரி அங்கேயும் டெல் எம்ஐ கொடுத்து, இங்கேயும் என்ன டெல் எம்ஐ, இங்கே கேபிட்டல் எம் தானே இருக்குது. கேபிட்டல் எம்னா என்ன? டோட்டல் மாஸ். எதனுடைய டோட்டல் மாசு? ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்டோட டோட்டல் மாஸ், மொத்த ஆப்ஜெக்டோட டோட்டல் மாஸ். நாம் என்ன அங்கே எடுத்துக்கிறோம்? அந்த பல்க் ஆப்ஜெக்டில் ஒரே ஒரு சின்ன பொருளை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், அந்த பொருளுக்கான மாஸ் மட்டும் தான் நமக்கு கொடுக்கணும். அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் அதேமாரி அதனால தான் இங்கே என்ன சொல்லிட்டோம், சிக்மா சம்மேஷன் ஆஃப் டெல் எம்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐ டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் டெல் எம்ஐ. ஓகே, த சேம் வே சிமிலர்லி இன் ஒய் ஆக்சிஸ் அதே சம்மேஷன் ஆஃப் டெல் எம்ஐ எக்ஸ்ஐ டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் டெல் எம்ஐ.
சாரி இங்கே YI வரும், இங்கே ZI வரும். ஸோ இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அப்போது இது Y ஆக்சிஸ் அண்ட் ஆல்சோ இது Z ஆக்சிஸ். அப்போ 3 ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் பொறுத்து எதை பொறுத்து கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீ ஈஸியாக சென்டர் ஆஃப் த மாஸ் ஆஃப் த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ் அதனுடைய ஈக்குவேஷன். சென்டர் ஆஃப் த மாஸ் ஃபார் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் மாஸ் அட்டு X ஆக்சிஸ் அப்படின்னா இந்த ஃபார்முலா அட்டு X அட்டு Y அட்டு Z. கேள்விகளை புரிஞ்சுக்கணும், நம்ம மட்டும் பதில் கொடுத்துடக்கூடாது. ஸோ வாட் எவர் தே மே ஆஸ்க் இன் த கொஷின் பேப்பர், யூ ஃபஸ்ட்டு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சென்டர் ஆஃப் த மாஸ் ஃபார் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸ். சரிசமமாக அந்த நிறையை பல்க் ஆப்ஜெக்டினுடைய துகள்களை பிரித்து வைப்பது. இந்த சந்தேகம் வர்றதே பார்த்தீங்கன்னா, இந்த கேபிட்டல் எம்லேருந்து எப்படி சார் இந்த டெல் வந்தது அப்படி தான் சந்தேகம் வரும். நாம் எடுக்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள ஒரு பல்க் ப்ராடக்டில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ். அந்த ஒவ்வொரு மாஸுடைய சம்மேஷன் எடுக்கும்போது டிவைடட் பை அந்த ஒரு மொத்த மாஸ். ரைட். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் நம்ம எதை பொறுத்து கண்டுபிடிச்சிருந்ததை சொல்லியாச்சு. அதே மாதிரி இங்கே டெல்லியம் என்பது ஸ்மால் மாஸ்ன்னு சொல்லும்போது டெல்லியம்னாலே அப்போ ஒன்றுத்தையும் இப்போ ஒரு பல்க் ஆப்ஜெக்டை இது டெல்லியம்னா இது பல்க் ஆப்ஜெக்ட்டு இதுதான் டெல்லியம். அப்போ இது நிறைய டெல்லியம் இருக்கும்போது இது ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் மாதிரி டிஎம். அப்போ இது வந்து எம்முன்னு வச்சுக்க, அப்போ தனியாக பிரித்தா டிஎம். இதை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் பண்ணுறப்ப பாருங்க. அந்த அதர் ஹேண்ட் வேறு வகையில் பார்க்கும்போது ஸ்மால் மாஸ், இந்த ஸ்மால் மாஸ் டெல்லியம் டேக்கன் ஆன் த இன்ஃபினிட்டென்ஷியம்ல ஒரு என்ன சொல்கிறது, மதிப்பில் அடங்காது எண்ணில் அடங்காதுன்னு சொல்லுவாங்க, முடிவில்லாதது மாதிரி. ஸோ ஸ்மால் அதை விட கம்மியாக வந்து டிஎம் டிஃப்ரென்ஷியேஷன். தென் த சம்மேஷன் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை இன்டகிரேஷன். ஏன்னா டிஎம்ல ஸ்மால் பார்ட்டிகல், இதை நம்ம இன்டகிரேட் பண்ணால் பெரிய பார்ட்டிகளோட மதிப்பு நமக்கு தெரிஞ்சிடும். ஏற்கனவே பிரித்து வச்சாச்சு, நல்லா புரிஞ்சுங்க. ஏற்கனவே ஒரு பல்க் ஆப்ஜெக்டை பிரித்து வச்சாச்சு. அந்த பிரித்து வச்ச ஆப்ஜெக்டை ஒன்றா சேர்க்கணும்னா என்ன அர்த்தம்? இன்டகிரேஷன் கால்குலேஷனும் என்ன, டிஃபரன்ஷியேஷன் கால்குலேஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே. ஸோ ஒரு டிஃப்ரென்ஷியேட்டுக்கு பிரித்து வச்சதை ஒரே இணைவாக இணைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ஒரு தடவை திரும்ப சொல்லிடுற பாருங்கள், இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட்டு அப்படின்னு வச்சிங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி சார் வருது அப்படின்னா, இதை ஒன்று ஒன்றா பிரிக்கிறோம். தனித்தனி பார்ட்டிகல்ஸ் தானே இதை. இதுதான் டிஎக்ஸ், இது எக்ஸுனா இது டிஎக்ஸ், இது எக்ஸுனா அது டிஎக்ஸ். இப்போ இதெல்லாம் பிரிக்கணும்னா என்னவா வரும்? டிஎக்ஸாக பிரிஞ்சிடும். அப்போது ஒரு டிஎக்ஸை இது எக்ஸனுடைய ஒரு பகுதி டிஎக்ஸ்னால் இதை நம்ம பெருக்கம் அடைஞ்சோம்னா இன்டகிரேட் பண்ணோம்னா இந்த இன்டகிரல் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸாக மாறிடும். இதாங்க சொல்ல போகிறாங்க பாருங்கள். இப்போ வி ஹாவ் டு இன்டகிரேட் ஆன் போத் சைட். பாருங்கள், இன் எக்ஸ் ஆக்சிஸ் த சேம் வே இந்த ஃபார்முலாலேருந்து வரப்போது பாருங்கள். இந்த ஃபார்முலா திரும்ப அந்த பக்கம் எழுதுகிறேன். எக்ஸ்சிஎம் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எம்ஐ எக்ஸ்ஐ டிவைடட் பை எம். இதை நம்ம எழுதிட்டேன். சார் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருந்து எப்படி சார் அதை கொண்டாடுறது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணணும். பாருங்கள், இப்போது சம்மேஷனை நம்ம நீக்கிறோம், ரீப்ளேஸ் பண்ணி. ஏன்னா நம்ம சம்மேஷன் ஏபிசிடின்னு ஏகப்பட்ட பொருளுடைய மொத்த கூட்டினோம்னா சம்மேஷன் சிம்பிள் போட போகிறோம். இங்கே சின்ன பொருளை பெருசாக போகிறோம், இது சம்மேஷன் தேவையில்லை, பெருக்கு மடக்கை செய்கிறது, அது இன்டகிரேட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சம்மேஷனை எடுத்துருங்க. பாயிண்ட் நம்பர் ஓகே. இந்த பாருங்கள், நல்லா கவனி. இதுலேருந்து நான் எடுக்கிறேன் பாருங்கள். சிஎம் ஈக்குவல்ட்டு இந்த சம்மேஷன் தேவையில்லை, மீதி என்ன இருக்குது? எம்ஐ எக்ஸ்ஐ பை எம் முடிஞ்சு போச்சு. ஓகே. இப்போ என்னென்னா இப்போ இந்த எக்ஸ் ஐனா ஒரு பொருளுடைய டிஸ்டன்ஸு, எம் ஐனா ஒரு பொருளுடைய மாசு. எப்படி தெரிஞ்சுக்கணும்ல? எம் ஐனா ஒரு பொருளுடைய மாசு, எக்ஸ் ஐனா ஒரு பொருளுடைய டிஸ்டன்ஸு இன் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எப்படி போடலாம் பாருங்கள். எக்ஸ் சிஎம் சென்டர் ஆஃப் த மாஸு. இப்போ இன்டகிரேட் பண்ண போகிறதுனால இந்த ஒரு பொருளை தான் நம்ம இந்த ஒரு பொருள் மாஸ் இன்டகிரேட் பண்ணால் அது டிஎம்மாக மாற்றிக்கங்க. இது இன்டகிரேட் பண்ணால் பெருசாக வந்துட போகுது. ஆனால் டிஸ்டன்ஸ் நம்ம பாருங்க, ஒரே பல்க் பொருளுக்கு எக்ஸாக மாறிடும். இது ஒரு பொருளோட டிஸ்டன்ஸு, இது எல்லா பொருளோட டிஸ்டன்ஸ். இப்போ கீழே
இது மொத்த பொருளுடைய டிஸ்டன்ஸ் இது மாஸ் வந்துடும். அப்போ என்ன பண்ணோம், இங்கேயும் ஒரு பொருள் இருக்குது. இதை என்ன ஒரு பொருள் மாதிரி எடுத்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. புதுசாக ஒன்று எடுத்து அப்படியே இன்டெகிரேட் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதிலேருந்து எப்படி வந்ததுன்றதை நான் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுறீங்க, இன்டெகிரேட் பண்ணுங்கள். எக்ஸ்டிஎம் இதை இன்டெகிரேட் பண்ணலாம், நான் பண்ணி காட்டுறேன் பாரு. இது எக்ஸ்டிஎம்னா எக்ஸ் இன்ட்டு இன்டெகிரல் டிஎம் டிவைடட் பை இன்டெகிரல் டிஎம். என்ன மாறும், எக்ஸ் இன்ட்டு எம்மு பை எம்மு, அவ்வளோதான் வரப்போகுது. ரைட். அது மாதிரி இந்த மாதிரி ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒய் ஆக்சிஸ், அடுத்து இசட் ஆக்சிஸ். ஸோ நம்ம இதில் என்ன பார்த்தோம்னா சென்டர் ஆஃப் த மாஸ் ஆஃப் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது சரிவிகிதமாக பிரித்து வைக்கப்பட்ட நிறைகளினுடைய தொகுப்பு தான் பல்க் மாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு நிறைகளினுடைய சென்டர் ஆஃப் த மாஸ் என்னவாக இருக்கும், இன் எக்ஸ் ஆக்சிஸ், இன் ஒய் ஆக்சிஸ், இன் இசட் ஆக்சிஸ் தான் இதை நம்ம பார்த்தோம். இன்னும் ஆனால் கொடுத்தது சின்ன கான்செப்ட் தான், பட் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். ஸோ இதை நல்லா போட்டு பாருங்கள். ஆனால் எது எப்படி கொண்டு வந்தாங்கன்றதும் அந்தந்த ஃபார்மேட்டில் தான் நான் கொண்டு வந்து காட்டினேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ சில்ட்ரன்.